ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். தமிழகத்தின் மூத்த ஜோதிடரும் அனுபவ ஜோதிடருமான பொள்ளாச்சியை சேர்ந்த மணவாளன் ஐயா அவர்களை இதுவரைக்கும் யாரும் இந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் இடத்துல பேசியிருக்கலாம். இது போல விவரமெல்லாம் யாரும் பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஷ்டவர்க்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பற்றி பேச போகிறார் ஐயா. அதனால் ஒரு சிறப்புரையாற்ற ஒரு ஷார்ட் பீரியட் ஒரு 15-20 நிமிடத்திற்குள் பேசி, ஆனால் சுருங்க சொல்லி எளிதில் புரிய வைக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு மணவாளன் அவர்கள் ஐயா அவர்களை பேச வருமாறு உங்கள் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. சத்குருவே சரணம். சந்தோஷம். வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவி மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனக்கு பிரபஞ்சனத்தை கற்றுக் கொடுத்த திருமூர்த்திமலை பரஞ்சோதி மகான் அவர்களுக்கும், எனக்கு முதல் முறையாக ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த பொள்ளாச்சி VS மோகன் அவர்களுக்கும், அதிர்ஷ்டம் ஜோதிட பானு மதுரை தெய்வத்திரு சுப்பிரமணிய ஐயர்களுக்கும், பாலக்காடு சுப்பிரமணிய ஐயர் அவர் வருவாய்த்துறையில் இருந்தார், இப்போ காலமாயிட்டார், அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இல்லை. நான் அஷ்டவர்க்கத்தை பற்றி ஒரு சிம்பிளான ஒரு மேட்டரை மட்டும் சொல்கிறேன். இப்போ அன்றாடும் ஜோதிட நண்பராக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்தாலுமே நம்ம அன்றாடம் நம்மளுக்கு எப்போ வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம சூரியன் நம்ம ஜாதகத்தில் ஜாதகத்தில் சூரியன் இருக்குது. அதுலேருந்து காலையில் 6 to 7 எடுத்துக்குங்க. அப்படியே ஒவ்வொரு மணி நேரம் எடுத்துங்க. அதில் அஷ்டவர்க்க பரல் நம்மளுக்கு 4 பரலுக்கு மேலே எது இருக்கோ அப்போ நம்ம அதுக்கு நாம் செய்யக்கூடிய காரியத்தில் நம்மளுக்கு 10 ரூபா வருமானம் சேர்த்தி வரும். இப்போ 5 பரலுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த 5 பரலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மணி நிமிடங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மணி எடுத்துக்குங்க. அந்த அப்போ நாம் ஜோதிடம் பார்க்குறதுனா நம்மளுக்கு வருமானம், ஏன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மளுக்கு ஒரு நியாயமான ஒரு தொகையை வழங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அஷ்டவர்க்க பரலில் நிறைய சொன்ன ஒரு தசாபுத்தி பலனையும் நம்ம இட போடலாம். அந்த அளவுக்கு அஷ்டவர்க்கத்தில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் இங்கே பேச வேண்டியது இருக்கிறதுனால நம்ம இந்த மைக்கு நிறைய கட்டி பிடிச்சிட்டு போராடக்கூடிய நிலம் வேண்டாம். மற்ற நண்பர்களுக்கு நாம் வழிவிட்டுக்கிற ஒரு சிம்பிளான விஷயம். நீங்கள் அஷ்டவர்க்க பரலில் ஒரு வியாபாரம் செய்கிறமா இருந்தாலும் சரி, ஒரு ஜோதிடம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, நம்ம சூரியனுடைய அஷ்டவர்க்கத்தை மட்டும் எடுத்துக்கங்க. அதில் பரல் அதிகமாக 5 பரலுக்கு மேலே எது இருக்கோ அந்த மணியில் நீங்கள் பாருங்கள், பலன் பார்த்து சொல்லுங்கள். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நல்ல உங்களுக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு போவாங்க. என்னுடைய ஒரு போதும்னு நினைக்கிறேன். மற்ற நண்பர்களுக்கு நாம் வழி விட்டுருவோம். அப்படிங்களா? சரி. இதில் இன்னொரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம முதல்ல பேசினார் விஜயன் ஐயா, அவர் பேசிட்டு போனார், பரிகாரம் என்பது பொய் அப்படின்னு. நம்ம என்ன அப்படின்னா ஒரு பொது சபையில் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாமே இறை நம்பிக்கையில் தான் நம்ம போயிட்டுருக்கு. ஜோதிடமே இறை சார்ந்த விஷயங்கள், இறை நம்பிக்கையில் போயிட்டு இருக்கிற விஷயந்தான். அதில் எதுதான் நடக்கிறதா நடந்து தீரும் அப்படின்னா அப்போ ஜோதிடத்துக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. சுகர் நாடி என்னும் ஜோதிட முறை அப்படின்னு சொல்கிறாங்க. சுகர் நாடிங்கிறதால ஒன்றும் புதுசாவெல்லாம் கிடையாது, பாரம்பரிய முறை தான். அதில் என்ன அப்படின்னா 3, 6 அந்த ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 12 இருந்தது அப்படின்னா அது பலன் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஒரு இதுதான். ரெண்டாவது இந்த ராகு கேதை பற்றி வச்சு சொல்கிறாங்க. அதாவது சுகர்நாடி ஜோதிட முறையிலேயே 6, 8, 12 ராகுக்கு எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் இந்த அது என்ன சொல்லுவாங்கன்னா முதுகு பின்னாடி குத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 6, 8, 12 கிரகம் இருந்ததுன்னா இந்த ராகு கேதுக்கு அந்த ராகு கேதுனுடைய தாக்கத்துக்கு வந்துடும். ஏன்னா சுகர்நாடி
ஜோதிட முறையை நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறது தான். ஏன்னா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் வந்து சாரம் பண்ணுன்னா ஒரு சாரதி அப்படின்னு. அதாவது ஒரு குதிரையில் ஒரு மனுஷன் வந்து சவாரி பண்ணுறான் அப்படின்னா மெயின் வந்து அந்த சவாரி பண்ணக்கூடிய மனுஷனை வந்து கீழே விளக்காமல் இருக்கிறது அந்த குதிரை, அதுதான் சாரபலன். ஏன்னா ஐயா சொன்னார், நம்ம மதிப்புக்குரிய பேராசிரியர் அவர் சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி பந்ததி பற்றி. அது ஒரு மிக அற்புதமான முறை. ஏன்னா அதில் வந்து போய் பயணிச்சுக்கிறது தான் அந்த விஷயம் தெரியும். ஏன்னா எந்த முறையுமே நம்ம வந்து மோசமான முறையில் இதுதான் பெருசு அதுதான் பெருசு அப்படின்னலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டவர்க்க பரவலை நம்ம பார்த்துக்கிட்டால் நம்ம சிம்பிளாக ஒரு தசாபுத்தியுமே நம்ம இடம் போடலாம். அந்தளவுக்கு அஷ்டவர்க்க பரவலில் நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா மைத்திரன் அப்படிங்கிறது வந்து பராசர முனிவர் வந்து சொன்னது தான். அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தெரியாத இந்த சட்பலன் அப்படின்னெல்லாம் போகிறது, எனக்கு இதை பற்றியெல்லாம் தெரியாது, என்னை ஒரு சாமானியவர் வந்து நான் என்ன பண்ணுறது, ஒரு எளிமையான ஒரு விதிமுறை எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்ல வந்து அந்த மைத்திரியன் அப்படின்னு ஒரு சீடருக்கு வந்து பராசரர் முனிவர் சொல்லி கொடுத்தது தான் வந்து அஷ்டவர்க்கம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இன்னொரு முறை உங்களுக்கு விரிவான சொல்ல சந்தோஷம். வணக்கம். சத்குருவே சரணம். மணவாளன் அவர்களுக்கு நன்றி.